தமிழ் சினிமாவோட அப்கமிங்கான டாக் பேஸ்டு ஸ்டோரி படம் கூரன். கூரன் படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்காங்க. படம் இந்த மந்த் எண்ட் பிப்ரவரி 28ஆம் தேதி படத்தை தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதா படக்குழுவினர் இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. பரிதாபங்கள் யூடியூப் சேனல் கோபியன் சுதாகர் அவர்கள் இயக்கி நடிக்கும் அடுத்த புதிய படத்தோட அஃபிஷியல் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கு வெளியிடுறதா இப்போ ஒரு ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பிப்ரவரி 11ஆம் தேதி மார்னிங் 11 மணிக்கு இந்த அப்டேட்ஸ் வெளியாகுது. இவங்களுடைய ப்ரொடக்ஷனில் முதல் படம் வெளியாகலை. இப்போது இரண்டாவது படம் அஃபிஷியலாக நாளைக்கு மார்னிங் 11 மணிக்கு இந்த படத்தோட டைட்டில் ரிவீல் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. டைரக்டர் மற்றும் நடிகர் தனுஷ் அவர்கள் இயக்கும் அடுத்த படம் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரைலர் இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. படத்தோட ட்ரைலர் பார்க்குறதுக்கு யூஷுவலான லவ் ஸ்டோரி மாதிரி தான் தெரியுது. ஜிவி பிரகாஷ் அவர்கள் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. படம் பிப்ரவரி 21 ரிலீஸ் ஆகுது. படம் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரத்குமார் மற்றும் சரண்யா பொன்னொன்னெல்லாம் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. படம் இப்போ அஃபிஷியலாக ட்ரைலர் ரிலீஸ் பண்ணி யூடியூப்பில் ட்ரெண்டிங் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. நடிகர் கவினோட நடிப்பில் அடுத்த படம் கிஸ். இந்த படத்தோட அஃபிஷியல் டைட்டில் லுக் போஸ்டர் இன்னைக்கு டைட்டில் வெளியிட்டு அறிவிச்சிருக்காங்க. படத்தோட அஃபிஷியல் ட்ரீசர் லவர்ஸ் டே அன்னைக்கு பிப்ரவரி 14ஆம் தேதி வெளியிடுறதா ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. படத்தோட ஷூட்டிங்கெல்லாம் எடுத்து முடிச்சு படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷனில் படம் இப்போ இருக்குது. படத்தோட ரிலீஸ் தேதி ட்ரீசரில் எதிர்பார்க்கலாம். படம் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போது இந்த படத்தோட அஃபிஷியல் டைட்டில் லுக் போஸ்டர் இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. லவ் டுடே படத்துக்கு அடுத்ததா ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட்ஸோட ப்ரொடக்ஷனில் நடிக்கிற இரண்டாவது படம் பிரதீப் ரங்கநாதன் அவர்களுக்கு டிராகன். அஸ்வன் மாரிமுத்து அவர்கள் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இன்னைக்கு இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரைலர் வெளியிட்டு ட்ரைலர் ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படத்தில் அனுபமா பரமேஸ்வரன், கயடு லோஹர், மிஷ்கின், KS ரவிக்குமார், கௌதம் வாசுதேவனன் மற்றும் BJ சித்து விளாக்ஸ் டீம்மேட்ஸ்லாம் இதில் இருக்காங்க. படம் பிப்ரவரி 21 ரிலீஸ் ஆகுது. ட்ரெய்லர் ரொம்பவே சூப்பராக இருக்குது. லவ் டுடே படத்துக்கு அடுத்ததாக பிரதீப் ரங்கநாதன் அவர்களுக்கு இந்த படமும் ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். இன்னைக்கு பிப்ரவரி 21 ரிலீஸ் ஆக இருக்க நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் மற்றும் டிராகன் இந்த இரண்டு படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லரும் இப்போ யூடியூப்பில் ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. இன்னைக்கு இந்த இரண்டு படத்தோட ட்ரெய்லரும் யூடியூப்பில் வெளியிட்டிருக்காங்க. மார்வல் ஸ்டுடியோஸ் ப்ரொடக்ஷனில் அப்கமிங்கான ரிலீஸில் இருக்க படத்தில் ஒன்று தண்டர் போல்ட்ஸ். படம் மே 2 இந்தியாவில் மல்டி லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது. இன்றைக்கி தமிழ் ட்ரெய்லர் யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்தோட கான்செப்ட் எப்படின்னா, அவெஞ்சர்ஸ் மாதிரி சூப்பர் பவர் இல்லாதவங்க 5 பேர் இதில் ஹீரோஸாக இருக்காங்க. படம் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போது மே 2 இந்த படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் தேதி அறிவித்து ட்ரெய்லர் வெளியிட்டிருக்காங்க. மார்வல் ஸ்டுடியோஸில் அப்கமிங்காக ரிலீஸ் ஆக இருக்க படங்கள் கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு பிப்ரவரி 14ஆம் தேதியும், தண்டர் போல்ட்ஸ் மே 2ஆம் தேதியும், ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஜூலை 25ஆம் தேதியும் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இதெல்லாம் மார்வல் ஸ்டுடியோஸோட அப்கமிங்கான லைனப்ஸ். நடிகர் ரியோ நடிப்பில் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க ஸ்வீட் ஹார்ட் படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் நாளைக்கு வெளியாகிறதா இருக்குது. படம் தமிழ் சினிமாவில் அப்கமிங்காக மார்ச் மாதம் ரிலீஸ் பண்ணுறாங்க.